Okay, are we all ready? கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டுமென்று சின்ன சாமுவேலுக்கு ஏலி தாத்தா சொல்லி கொடுத்தார் இல்லையா? நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய ஜெபமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். God's word. அவர் பேசுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு எழுத்து மூலமாகவும் கொடுக்கிறவர். Did you realize that? ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லுகிறது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாக நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணி நம்மை மீட்டுக்கொள்ள வந்தார். அதற்கு முன்பு ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார்? பேசினார் இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், அசரீரியாக பேசினார். அதற்கு முன்பு எப்படி வெளிப்படுத்தினார்? ஆண்டவர் தம்முடைய 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நேசிக்கிற சிருஷ்டியாகிய மனுஷனோடு வார்த்தைகள் மூலமாக, பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிறவர். God is not an impersonal object. ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்திக்கு பயப்படவில்லை என்றால் அது நம்மை அடித்துவிடும் என்று அகர்த்திணையிலே பேசுகிறோமே, அது ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் யெகோவா என்று அழைக்கப்படுகிற அவர், அவருடைய பெயரை சொல்ல அவரை வணங்கின அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தயங்கினார்கள். ஏனென்றால் அவர் மீது அவர்கள் வைத்திருந்த பயபக்தி அந்த அளவு. ஆகவே அவரை அதோனாய் என்று சொன்னார்கள். அதோனாய் என்றால் கர்த்தாதி கர்த்தர், கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமானவர். அவரை யெகோவா என்று அழைக்க அவர்கள் பயந்தார்கள். அந்த யெகோவா என்கிற பெயர் கூட உச்சரிக்க முடியாத அளவுக்குத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும் என்று தமிழ் மொழியிலே எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறோம் இல்லையா? வவல்ஸ் என்பது உயிர் எழுத்துக்கள் என்கிறோம். கான்சனன்ஸ் என்பதை உயிர்மெய் எழுத்துக்கள் என்கிறோம். மெய் எழுத்துக்கள் என்பதற்கு ஆங்கிலத்திலோ வேறு மொழிகளிலோ சமமான வார்த்தைகள் இல்லை. தமிழில்தான் மொழியும் எழுத்துக்களும் வார்த்தைகளும் உச்சரிப்பும் அர்த்தமும் எல்லாம் தனித்தன்மை உடையவையாக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. நான் தமிழ் ஆசிரியராக இங்கு நிற்கவில்லை, இல்லை என்றால் ஒரு தமிழ் பற்றாளனாக உங்களிடத்தில் பேசவில்லை. ஆனாலும் இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மொழி, கணிதம் இவையெல்லாம் தேவனால் நேரடியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவை. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்றால் அதன் அர்த்தம் என்னவென்று நிறைய பேருக்கு தெரியாது. உயிர் என்றால் என்ன? லைஃப். மெய் என்றால் என்ன? மெய்னா பொய்க்கு எதிரானது மெய் என்று சொல்லிவிடுகிறோம் இல்லையா? ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. மெய் என்றால் உடம்பு, சரீரம், பாடி. ஸோ இந்த பேச்சிலே, இந்த மொழியிலே லைஃப் இருக்கிறது, பாடி இருக்கிறது.
உயிர்மை என்றால் லைஃப் அண்ட் பாடி புட் டுகெதர். ஆ என்றால் அது உயிரெழுத்து. கா என்றால் அது உயிர்மை எழுத்து. ஆவிலிருந்து கா எப்படி வந்தது? இது ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு ஒலி இருக்கிறது, இக் என்று. ஸோ ஆ என்கிற இக் என்கிற மெய்யெழுத்தோடு ஆ என்கிற உயிரெழுத்து சேரும்போது கா என்கிற உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. ஆக ஆண்டவர் எல்லாவற்றையும் வடிவமைத்து அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எழுத்தின் மூலம் நமக்கு பேசியிருக்கிறார், வாயின் வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறார். அவர் மனிதனாக இயேசுவை அனுப்பி அவ்விதமாக நம்மோடு பேசியிருக்கிறார். சரி, இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற டாபிக் விசுவாசம். பாஸ்டரும் நானும் பேசி வைத்துவிட்டு இதை பற்றி இங்கே வந்து நிற்கவில்லை. தேவன் அவர்களுக்கு உணர்த்தினதை சொன்னார்கள் இல்லையா? விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னார் என்று. இந்த விசுவாசம்தான் இன்றைக்கு நம்முடைய அச்சாணி. தி ஆக்சிஸ் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபெய்த். ஃபெய்த் என்கிற வார்த்தை, அதற்கு இன்னொரு வார்த்தை என்ன? இன்னொரு வார்த்தை நம்பிக்கை. ஆங்கிலத்திலே பிலீவ். பிலீவ், எஸ், ஹோப் ஆல்சோ. ஃபெய்த், ஹேவ் ஃபெய்த், பிலீவ் ஆன் மீ. விசுவாசம் வை, நம்பிக்கை வை, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆக இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை, ஹோப் என்றால் எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் சாதாரண வார்த்தைகள் தான். ஆனால் தேவன் இந்த வேதாகமத்திலே அவற்றை எடுத்து நாம் விளங்கிக் கொள்வதற்காக அந்த எளிய வார்த்தைகளை எடுத்து மிக ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்தை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். கிறிஸ்தவனுக்கு ஆதி திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? விசுவாசி. விசுவாசி, பிலீவர், ஃபெய்த்ஃபுல், விசுவாசி. இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட தங்களை பின்பற்றுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? இவர்களெல்லாம் என்னுடைய விசுவாசிகள் என்று. They are faithful to me. They are my faithful followers. அன்பானவர்களே, இந்த விசுவாசம் என்றெல்லாம் நாம் சொல்லும்போது, what is faith? Why is a Christian called a believer? Believer என்றால் என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். Believer, விசுவாசி என்றால் அதற்கு டெஃபினிஷன் என்ன? சொல்லுங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர். எஸ், தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் ஃபெய்த் இஸ் தி கீ. நாம் ஒரு பெரிய விசுவாசி, அவர் ஒரு பெரிய விசுவாசி. நத்திங் லைக் தட். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொன்னார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். உங்க கையில கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கின்றன, கோல்ட் ஜுவல்லரி.
ஏதோ கல்யாண வீடு, பர்த்டே பார்ட்டி எல்லாம் வந்தால் அதை அணிந்து கொண்டு போவீர்கள். ஆனால் இப்போ ஃபேஷன் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் ஃபேஷன் மாறி கோல்டு ஜுவல்லரி மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்தது. இப்போ ஃபேஷன் என்ன தெரியுமா? இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி கோல்டு ஜுவல்லரி பண்ணுறாங்க. பார்த்துருக்குறீங்களா? நகை கடைக்கு போனால் என்ன சொல்கிறாங்க? இது காப்பர் டிண்டட் கோல்டு. எல்லாம் காப்பரை வாங்கி கோல்டு டிண்ட் பண்ண காலம் போய் இப்போ கோல்டை வாங்கி காப்பர் டிண்ட் பண்ணுறாங்க. ஆக பட் லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். வேல்யூபிள், விலையேற பெற்றது நம்மிடத்தில் இருக்கும்போது ராத்திரி தூக்கம் சரியாக வராது இல்லையா? எங்கள் அக்காவுடைய பேத்திக்கு கல்யாணம் ஆயிற்று. கல்யாணம் ஆன உடனே கணவர் என்ஜினியர், இவள் ஆசிரியை, 2 பேருமாக அவர்களுக்கு பெற்றோர் கொடுத்த பணத்தை எல்லாம் வைத்து அழகான ஒரு வீட்டை கட்டிவிட்டார்கள். அது ஒரு பெரிய ஏரியாவில், வேக்கண்ட் ஏரியாவில் தனி வீடாக இருக்கிறது. இரவிலே இவர்களுக்கு பயம். ஆகவே ஒரு சிசிடிவி கேமரா வைத்தார்கள். அந்த கேமராவுக்கு ஒரு மானிட்டர் வைத்தார்கள். அந்த மானிட்டரை எங்கே வைப்பது? கடைசியாக சொல்லிட்டாங்க, பெட்ரூமில் வச்சுருங்க என்று. பெட்ரூமில் இவங்க பார்க்குற மாதிரி சிசிடிவி கேமராவை வைத்து விட்டார்கள். என்ன ஆயிற்று தெரியுமா? இட் பிகேம் an obsession until it affected their health. இரவு தூக்கம் கிடையாது. முழு நேரம் அந்த கேமராவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது வர்றானா, கேட்டை தொடுறானா, ஏறி குதிக்கிறானா. காரணம் என்ன? மடியில் கனம் இருந்தால் வழியிலே பயம் இல்லையா? ஆக இந்த கோல்ட் ஜுவல்லரி வைத்திருந்தா என்ன செய்வோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு பத்திரமா வைப்போம் இல்லையா? ஒரு சேஃப் டெபாசிட் லாக்கர். அந்த லாக்கர் எங்கே வைப்போம்? பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க, அட நீ வேற கொடு, நான் பீரோவில் வச்சுக்கிறேன். நான் கொடுத்துருவோம்மா, கொடுப்போம்மா. ஏதோ ஸ்டேட் பேங்க்கோ இல்லை என்றால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோ எங்கேயாவது போய் அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மினிமம் 1 லட்சமாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு லாக்கர் கொடுக்குறோன்னுவாங்க. அதை வாங்கி அங்கே வைத்து விட்டால் நிம்மதியாக தூங்கலாம் இல்லையா? அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 2 தீமோத்தேயு 1:12. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பக்கத்து வீட்டு அம்மா இல்லை, சேஃப்டி டெபாசிட் லாக்கர் இன் a government bank, nationalized bank. ஆகவே அது பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாரே, அந்த நாள் வருகிற வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். I know who I believe and I am confident that he is able to keep that which I have committed unto him against that day. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறது the most important thing of my life. Something which has to be available for me on that day. அப்படிப்பட்டதை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அவர் மீது வைக்கிற விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். சரி, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று அறியப்படுகிறார்கள். விசுவாசி என்பதற்கு எதிர்மறையான வார்த்தை என்ன? அவிசுவாசி.
புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசிகள் 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 என்று ஏராளமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவிசுவாசிகள் அவிசுவாசிகள் என்பதும் ஏராளமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இப்போ எடுத்து வாசிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. ஏற்கனவே நான் என்னுடைய மனைவியினால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, ஒரு நாள் மாட்டிக்க போகிறீங்க, சொல்ல போகிறாங்க என்று. ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் பயத்தோடு தான் நிற்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் தொடங்கவே இல்லை. ஓகே, சரி. ஓகே, இந்த ஆதி திருச்சபையிலே இந்த இயேசுவை பற்றி, இந்த ஆண்டவரை பற்றி சில அடிப்படையான நம்பிக்கைகள் இருந்தன. நம்பிக்கைகள், some beliefs. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். அப்படி கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரமான நம்பிக்கைகளாக ஒரு சிலவற்றை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? என்ன அஸ்திபாரமான நம்பிக்கை? இயேசு, இயேசு, நான் என்ன கேட்டாலும் இயேசு கொடுப்பாரு. அதெல்லாம் வேண்டாமா? அதெல்லாம் செகண்டரிங்க. அதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட், நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். அடிப்படையான நம்பிக்கை என்னவென்றால் God is one. God is one. மற்ற மனிதர்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் பல தெய்வ வணக்கக்காரர்கள். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தெய்வம் உண்டு என்று நினைக்கிறவர்கள், குல தெய்வங்கள் உண்டு என்று நினைக்கிறவர்கள். இன்றைக்கு ஏன் இந்தியாவிலே இந்த அளவுக்கு ஒரு மதவெறி வந்திருக்கிறது? ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை தான் காரணம். அவர்களுடைய நம்பிக்கை என்ன? எங்கள் தேசத்திற்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறது, அதை விட்டு வெளிநாட்டு தெய்வத்தை இங்கே கொண்டு வர வேண்டுமா என்கிறார்கள். ஆக அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தின்படி, அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையின்படி அவர்களுக்கென்று ஒரு லோக்கல் காட். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவர். He is almighty. சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ உத்தமனாய் நட, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று. இந்த தேவன் ஒருவராயிருக்கிறவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவராயிருப்பது மட்டுமல்ல, அவர் மனிதனோடு பேசுகிறவர். He communicates with man. அவர் போய் ஆடு மாடோடு பேசி கொண்டிருக்க மாட்டார். அவர் போய் விலங்குகளோடு பேசி கொண்டிருக்க மாட்டார். அவைகளுக்கு கட்டளையிடுவார். யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொன்ன இடத்தை விட்டு வேறு வழியாக போன போது அவனை தண்டிக்க, திருத்த, அவனை கப்பலிலிருந்து தூக்கி கடலுக்குள்ளே போட சொல்லிவிட்டார். சொன்ன ஆண்டவர் அவனை காக்கும்படி அவனை விழுங்க ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். ஆக அவர் கட்டளையிடுவார். காற்றுக்கு கட்டளையிடுகிறவர் அவர், இயற்கைக்கு கட்டளையிடுகிறவர். காற்றே அமைதலாயிரு, கடலே இரைச்சல் இடாதே என்றெல்லாம் சொல்லுகிறவர். ஆனால் மனிதரோடு ஆதாமே ஆதாமே எங்க பார்க்கிறா என்று தேடி வந்து பேசுகிற ஆண்டவர். இந்த ஆண்டவர், இதுதான் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள அடிப்படையான ஒரு வித்தியாசம்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். யார் அவர்? கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமான சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன், எல் எலோஹீம், ஏகோவா, அடோனாய் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவன். சரி, அந்த தேவன் முற்காலங்களிலே பல விதமாக தன்னை வெளிப்படுத்தி வந்தார். எபிரேயர் 1வது அதிகாரம் சொல்கிறது, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தினவர் இந்த கடைசி காலத்திலே தமது குமாரன் மூலமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது? நாம் வழிபடுகிற அவருடைய பெயர் என்ன? கிரைஸ்ட், ஜீசஸ். கிரைஸ்டா ஜீசஸா? அப்போ இயேசுவர்னுலாம் சொல்லணும் நம்மள. ஏன் கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்க, இயேசு என்பது இந்த உலகத்தில் மாம்சமாய் அவர் பிறந்ததுனாலே, மாம்சமுள்ள மனிதனாக பிறந்ததுனாலே உலக பிரகாரமாக அவருக்கு இயேசு என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசு என்றாலே யோசுவா என்கிற இரட்சகர், விடுவிக்க வந்தவர் என்றுதான் அர்த்தம். அந்த இயேசு அவர் மேசியாவாக வாக்கு பண்ணப்பட்டிருந்தார். இந்த இயேசு தான் அந்த மேசியாவாக பிறக்கிறார். மேசியா தான் இயேசுவாக பிறக்கிறார். மேசியா என்றால் விடுவிக்க வந்தவர். மனிதரை விடுவிப்பதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து. கிறிஸ்து. இயேசு என்பது அவருடைய பெயர், கிறிஸ்து என்பது அவருடைய பட்டப்பெயர். பட்டப்பெயர் மட்டுமல்ல, அவருக்கு ஒரு அவருடைய அதிகாரத்தை குறிக்கிற டைரக்டர், பிரின்சிபால், கிங், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் என்றெல்லாம் சொல்லுவது போல அவருடைய அந்தஸ்தை குறிக்கிற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்ன? லார்ட். லார்ட். அப்போ இந்த இயேசுவை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், முழுமையாக அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழில் கர்த்தராகிய, இல்லை என்றால் ஆண்டவராகிய. கர்த்தர், ஆண்டவர் ரெண்டுமே லார்ட் என்பது தமிழ் வார்த்தைகள். ஆண்டவரே ஆண்டவரே என்கிறோம் இல்லையா, கர்த்தாவே கர்த்தாவே என்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த லார்ட். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி அவர் தம்மை புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தினார். ஸோ நம்முடைய விசுவாசம் இப்போ யார் மேலே இருக்கிறது? சர்வ வல்லவர் இப்போது தம்மை மனுஷனாக அவதரித்து வந்து வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் இயேசுவை நம்பு என்று சொல்லலாமே? நோ. சரி, இன்னொரு அடிப்படையான விசுவாசம் என்ன தெரியுமா? ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். யார் சொல்லிக் கொடுத்தார்? இயேசு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று நோட்ஸ் கொடுத்தார். இப்படிலாம் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க என்று சொன்னார். சீஷர்கள் போய், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவர் ஜெபிப்பதை பார்க்கிறார்கள். ஐயா எங்கே காலையில் போயிருக்கிறார், தியானம் பண்ண போயிருக்கிறாரு, எப்போ வருவார்னா ரொம்ப டைம் ஆகும். ஏனென்றால் வெகு நேரம் அவர் தன்னுடைய பிதாவோடு ஜெபித்து நேரம் செலவு செய்து கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவன் என்றும் இயேசு குமாரனாகிய தேவன் என்றும் அறியப்பட்டார்கள். பின்னர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்,
வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஒரு தேற்றரவாளன் அல்ல, another comforter. ஏற்கனவே விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் தேற்றரவாளர்கள். Did you realize that? நமக்கு இந்த உலகத்திலே சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்ஸில் ஒன்று என்ன தெரியுமா? எப்படா இவனை காலை வாரி விடலாம், இவனை அவமானப்படுத்தலாம், இவனை காட்டி கொடுக்கலாம் என்பது அல்ல. என்ன? தேற்றரவாளர்களாக இருப்பது. We should be comforters to one another. ஃபோன் பண்ணி உலக வம்பு ஊர் வம்பு எல்லாம் பேசுவதற்கு பதிலாக, சாப்பிட்டீங்களா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினீங்களா, ஹெல்த் எப்படி இருக்கிறது, அம்மா எப்படி இருக்கிறாங்க, பையன் எப்படி இருக்கிறான், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இதுதான் தேற்றரவு செய்கிறது. We are comforters. இவர்களையும் கொடுத்திருக்கிறார். இவர்களோடு கூட தேவன் நமக்கு யாரையும் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். ஆக பிதா நமக்கு இருக்கிறார், குமாரனாகிய இரட்சகர் நமக்கு இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நம்புவது, இந்த சத்தியங்களை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம், நம்பிக்கை. மற்றபடி நான் பாருங்க மற்றவங்கள மாதிரி எல்லாம் இல்லை, பயங்கர விசுவாசி என்று நம்முடைய அந்த நம்பும் சக்தியிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர் அல்ல, இன்னாரை விசுவாசிக்கிறேன் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர்கள். சரி, எப்படி இவரை பற்றி நமக்கு தெரியும்? இந்த விசுவாசங்களில் இன்னொன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் யூதர்கள் ஜெபித்தார்கள் இல்லையா? மோசே ஜெபித்தார், சாலமோன் ஜெபித்தார், தாவீது ஜெபித்தார், சாமுவேல் ஜெபித்தார். பழைய ஏற்பாட்டில் நிறைய ஜெபங்கள் இருக்கின்றன. அன்னாள் ஜெபித்தாள். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் எல்லாம் கர்த்தாவே, ஆண்டவரே, என் தேவனே என்று தான் ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். இயேசுவை ரபி ரபி, போதகரே என்று அழைத்தார்கள். அவர் ஒரு மத தலைவர் என்று. அந்த இயேசு என்ன சொல்லி, இயேசு யாரிடத்தில் ஜெபித்தார்? பிதாவிடத்தில் ஜெபித்தார். யாருக்கு பிதா அவர்? இயேசுவுக்கும் பிதா தான். ஓகே. இப்போ அவர் என்ன சொல்லி கொடுத்தார் என்றால், நீங்களும் என்னை போல ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கும் போது அவரை அப்பா என்று சொல்லுகிறேன். நீங்க எப்படி சொல்ல வேண்டும்? பெரியப்பா என்று சொல்ல வேண்டுமா? தாத்தா என்று சொல்ல வேண்டுமா? மத்தேயு 6வது அதிகாரத்திலே சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல்ல வேண்டும்? பரமண்டலங்களில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற வாசிங்க, மத்தேயு 6வது அதிகாரம். எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதாவே அல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்கள் பிதா, என் பிதா, எங்கள் பிதா. பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அவர் யாரு? எங்கள் மகன் குடும்பம் வேலூரில் இருக்கும்போது நாங்கள் சென்னையிலேருந்து போவோம் வேலூருக்கு. மாலையில் காரில் போய் சேரும்போது எங்கள் பேர பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருப்பார்கள் வேறு பிள்ளைகளோடு. கார் வருவதை பார்த்த உடனே தாத்தா தாத்தா என்று ஓடி வருவார்கள். அப்போ அவங்க சின்ன மகள், ரொம்ப சின்ன பிள்ளை, அப்போ தான் கொஞ்சம் பேச படித்திருந்தாள். அவளும் ஓடி வருவாள் தாத்தா தாத்தா என்று. அவள் கூட வர்ற பிள்ளைங்க எல்லாம் தாத்தா தாத்தா என்று வருவார்கள். உடனே அவன் நிறுத்தி மை தாத்தா என்பார்கள். யூனோ, who is this God?
His Father. Whose Father? My Father. My Father. என் அப்பா. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ம் 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 இந்த வசனத்தை யோசித்து பார்த்துருக்குறீங்களா? யாரோட பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்? தேவனுடைய. இயேசுடையவா பிதாவுடையவா? பிதாவாகிய தேவனுடைய. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கும்போது ஏசப்பா ஏசப்பா என்கிறோமே, யோசித்து பார்க்குறோமா? இப்போ நான் இலக்கண வகுப்பு நடத்த வரவில்லை என்றாலும் கிறிஸ்தவம் என்பது ஒரு ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்கு. அதில் இலக்கணம் இருக்கிறது. நான் செமினரியில் படிக்கும்போது எல்லாருக்கும் ப்ரீச்சிங் டேர்ன் வரும். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 பாயிண்ட் செர்மன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. ஏதோ பெரிய பெரிய காமெண்ட்ரிஸ், டிக்ஷனரிஸ், வேறு சார்ல்ஸ் ஃபின்னி, இன்னும் சார்ல்ஸ் பர்ஜன் இவர்களுடைய பிரசங்கங்களை எல்லாம் காப்பி அடித்து ரொம்ப கஷ்டமான வொக்காபுலரி எல்லாம் போட்டு வந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தமிழ் பேசுகிறதே ரொம்ப கஷ்டப்படுவார். இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டமான வொக்காபுலரியெல்லாம் யூஸ் பண்ணார். ப்ரொஃபஸர் மாணிக்கராஜ் அவர் இவரை கூப்பிட்டு, தேவதானம் தேவதானம் கம்மியர் கம்மியர், ஹவு டு யூ ஸ்பெல் திஸ் வேர்ட்னாரு. இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அதுக்கு அர்த்தமே தெரியாது இவருக்கு. அப்புறம் இங்கே ஸ்பெல்லிங் உடனே சொல்லிட்டாரு, சார், in heaven they won't ask spelling. They may not ask spelling, but I am sure they will ask meaning. அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை அலப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் போய் அப்பாவை போய் சித்தப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? மாமாவை போய் அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? யூனோ, தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் சும்மா விளையாட்டு கிடையாது. These relationships are serious and God means them, and we are called into a serious relationship, and God wants us to not only understand them but also honor them. பரமபிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிறவரே, எங்கள் தேவனாகிய பிதாவே, இந்த பிதா என்று இந்த அவகாசம் நமக்கு எப்படி வந்ததென்றால் இயேசுவின் மூலம் வந்தது இல்லையா? இயேசுவுக்கு அவர் பிதா, இயேசுவுக்கு நாம் எல்லாம் யார்? சகோதரர்கள். சகோதரர்கள். அவர் நம்மை மீட்டு கொண்டு சகோதரராக்கி அவரோடு சேர்த்து பிதாவிடத்திலே கூட்டிட்டு போறார் நம்மளை. அவர் அப்பா என்று சொல்லும்போது நாமும் சேர்ந்த அப்பா என்று சொல்லலாம். நாம் ஆண்டவரால் இயேசுவின் மூலமாக தத்து எடுக்கப்பட்டவர்கள். We are children by adoption, not by birthright. இதை நாம் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இயேசு இருந்தால்தான் நாம் அவரை அப்பா என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் இயேசு மட்டும்தான் அவரை அப்பா என்று சொல்ல முடியும். சரி, இந்த அப்பா என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம்? என்ன சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சியிடுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளனாக நின்று, தேற்றவாளனாக நின்று செய்கிற வேலைகளிலே ஒன்று, நம்மை தூண்டி விடுகிறார். அப்பான்னு சொல், அப்பா என்று சொல் என்று.
வீட்டில் புதிதாக ஒரு திருமணம் நடந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது இந்த யாரை எப்படி அழைப்பது என்பதில் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போல்லாம் கன்ஃபியூஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஹஸ்பண்டை டை வாடா போடான்ட்டு தானே ரொம்ப ஈஸியாக கூப்பிட்டுடுறாங்களே. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சீரியஸ், and as serious people, let us consider them seriously. ஆக சரி, நமக்கு இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிப்பது தான் நாம் விசுவாசிகள் என்று சொல்லப்படுவதற்கு முக்கியமான ஒன்று. சரி, இப்போது இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? How do we get this faith? அதை குறித்த ஒரு அறிவு வேண்டும் இல்லையா? தேவனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். உலக மனிதர்கள் எப்படி என்ன சொல்லுகிறார்கள்? அறிவு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த விசுவாசம் இதெல்லாம் சும்மா ஏமாத்துது, இதெல்லாம் ஒரு மத சம்பிரதாயம் அப்படி சொல்கிற அந்த குரூப்காரங்களை என்ன சொல்லுவோம்? பகுத்தறிவாளர்கள் என்று தங்களுக்கு தாங்களே பெயர் வைத்து கொண்டவர்கள் இல்லையா? பகுத்தறிவாளர்களாம் அவர்கள். பகுத்தறிவு கல்யாணம், பகுத்தறிவு இது அது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ரேஷனலிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? நாம் எல்லாம் விசுவாசிகள் என்பவர்கள் ஒன்றுமே தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க என்று. நோ நோ நோ, லெட்ஸ் கெட் தட் ஸ்ட்ரெயிட். வாலிபர்கள், படித்தவர்கள் இங்கே இருக்கிறபடினாலே இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We must know who we believe and we must have an answer to give to those who ask us about him. நம்மிடத்திலே விசாரிக்கிறவர்களுக்கு சரியான பதில் சொல்ல நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை கற்றுக்கொண்டார், அனுபவத்தில் தான் கற்றுக்கொண்டார். இல்லை என்றால் பேதுரு ஒரு முந்திரிக்கோட்டை, யோசிப்பதற்கு முன்பு பேசிவிடுகிறவர். ஆனால் பிறகுதான் அவர் உணர்ந்தார், இதெல்லாம் செல்லாது, ஐ மஸ்ட் மேக் சென்ஸ் என்று. நம்மிடத்தில் விசாரிப்பவர்களுக்கு தேவனை பற்றி சொல்ல தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று உணர்ந்து நமக்கும் அந்த ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். சரி, இந்த அறிவு ஜீவிகள் என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று. பாருங்க, அறிவு என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? சாதாரணமாக இவர்கள் நினைக்கிறார்கள் 2 ஆவென்யூஸ்லேருந்து அறிவு நமக்கு வருகிறது என்று. ஒன்று, நம்முடைய ஐம்புலன்களிலிருந்து அறிவு வருகிறது. ஐம்புலன்கள் எவையெல்லாம்? 5 senses. Yes, செவி and தோல், even our skin. ஓகே, அதுதான் 5. இந்த 5 மூலமாக எப்படி அறிவு வருகிறது? நெருப்பில் கை வச்சா என்ன அறிவு வரும்? சுற்றுன்ற அறிவு வரும் இல்லையா? அது வரைக்கும் வராது அறிவு, கையை வச்சு பார்த்தா தான் தெரியும். அது ஒரு ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ். தொட்டால் தான் தெரியும், பட்டால் தான் தெரியும் என்கிற அறிவு. இன்னொரு அறிவு என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு, இன்டலெக்ட், இல்லை என்றால் ரீசனிங், ரேஷனலிசம், அப்படி வருகிற அறிவு. ஓகே, இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று வருகிற அறிவு. இந்த 2 அறிவும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் விலங்குகளுக்கு 5 அறிவு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
விலங்குகளுக்கு இன்ஸ்டிங்க்ட் என்று ஒன்று இருக்கிறது. விலங்குகளுக்கு மட்டுமல்ல, மனிதருக்கும் இன்ஸ்டிங்க்ட் இருக்கிறது. அதை குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறார்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பேரப்பிள்ளைகள் வந்திருக்கும்போது 2 வாத்து குஞ்சும் கொஞ்சம் கோழி குஞ்சும் வாங்கி விட்டுருந்தோம். நிறைய கோழி குஞ்சு செத்து போயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு கோழி குஞ்சு இருந்தது. இந்த கோழி குஞ்சு வேறு நண்பர்கள் இல்லாததுனால இந்த வாத்து குஞ்சு பின்னாலவே அலையும். அதுக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நான் வாத்தா கோழியான்னு. ஒரு நாள் தண்ணி தொட்டியில் இந்த வாத்துக இறங்கிச்சு, அழகாக நீச்சல் போட ஆரம்பிச்சது. இதை பார்த்த கோழி குஞ்சும் ஓடி போய் ஸ்டெப்ஸ் ஏறி போய் நின்று பார்த்துட்டு மடார் என்று குதித்து விட்டது தண்ணீருக்குள்ளே. வாத்து குஞ்சு குதித்தால் என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளே குதித்தால் நீந்தும். அது எங்கே போய் ஸ்விம்மிங் கற்றுக்கொண்டு வந்தது? இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? இன்ஸ்டிங்க்டுக்கு தமிழில் என்ன? எஸ். இந்த கோழி குஞ்சுக்கு நீந்துற இன்ஸ்டிங்க்ட் இருக்கா? ஆண்டவர் கொடுக்கல. இந்த கோழி குஞ்சும் போய் தண்ணிக்குள்ளே குதித்த உடனே என்ன ஆச்சு? மூழ்க ஆரம்பித்தது. ஆனால் பாருங்கள், அதுவும் இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணிச்சு. தத்தளித்து கொண்டு இருந்த கோழி குஞ்சு எப்படியோ ஜமாளித்து ஒரு வாத்து குஞ்சோட முதுகு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டது. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. யார் சொல்லி கொடுத்தா? தண்ணியிலேருந்து நீ ரெஸ்கியூ ஆகணும் என்று யார் சொல்லி கொடுத்தாங்க? Look at God's design. God put that, hard printed it, in that creature. ஆக இன்ஸ்டிங்க்ட் என்பது அதுதான். அதுக்கு மேலே நீங்கள் போய் கோழி கொஞ்சம் கேட்டால் எங்கே படிச்சுட்டு வந்தா, எப்படி தெரியும் உனக்கு? தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வாத்து தான். வாத்து முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கோ என்று. நோ, தெர் இஸ் நோ explanation for that. அது God has hard wired that in these creatures. சரி, மனிதனுக்கும் அது இருக்கிறது. பிறந்த குழந்தை இப்போதான் பிறந்திருக்கிறது. அது தாயிடத்திலே பால் குடிக்க வேண்டும். அதுக்கு எங்கேயாவது நர்சஸ் அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அந்த குழந்தை தானாகவே அதை கண்டுபிடித்து பால் குடிக்க ஆரம்பித்து விடுகிறது. இதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட் ஆக நடக்கிறது. இன்ஸ்டிங்க்ட் அறிவு. ஆக அதுக்கு மேலே ஐம்புலன்களினால் வருகிற அறிவு, பிறகு வருகிற ரீசன் மூலமாக ஒரு காரியத்தை கேள்வி கேட்டு அதற்கு பதிலை கண்டுபிடித்து நாம் சொல்லுகிறோம். அது ரீசன் மூலமாக வருகிறது. அனுபவம் மூலமாக வருகிறது. அனுபவம் மூலமாக வருகிறது தான் இந்த ஐம்புலன்கள் மூலமாக வருகிறது. நெருப்பை தொட்டால் அனுபவம் மூலமாக தெரியும் சுடும் என்று அவ்விதமாக வருகிறது. இந்த பகுத்தறிவும் அனுபவவாதமும் சென்சரி பெர்செப்ஷனும் சேர்ந்தது இந்த காலத்தில் அதற்கு சொல்லப்படுகிற பெயர் தான் விஞ்ஞானம், சயின்டிஃபிக் என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞானம் இது விஞ்ஞான ரீதியாக இல்லை, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இயேசு எப்படி கன்னியிடத்தில் பிறந்திருக்க முடியும்? இது விஞ்ஞான ரீதியாக இல்லை, ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. செத்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? இது விஞ்ஞான ரீதியாக இல்லை, ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் இந்த உலகம். ஆனால் வெறும் இந்த 5 சென்சஸ் இருப்பதனாலே, இல்லை என்றால் இன்ட்யூஷன் என்கிற உள் உணர்வு நமக்கு இருப்பதினாலே மட்டும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு காது கேட்காது, டெஃப், ஸ்டோன் டெஃப். டெஃப்னஸ்லவே பல டிகிரிஸ் இருக்கிறது. ஸ்டோன் டெஃப்னா he is deaf like a stone.
அவருக்கு சுத்தமாக கேட்காது. சிலர் எப்படின்னா டோன் டெஃப், அவங்களுக்கு எந்த பிச்சில் பாடணும்னு தெரியாது, மற்றவங்க எந்த பிச்சில் பாடுறாங்கன்னு தெரியாது. அது இன்னொரு ப்ராப்ளம். சரி, இப்போது சவுண்டு இருக்கிறது. சவுண்டை பெர்சீவ் பண்ணுகிறது தான் காதுடைய வேலை இல்லையா? இப்போ காதே கேட்காத ஒரு இடத்துல இங்கே இந்த ட்ரம் செட்டை ரொம்ப லவுடாக அடித்தோன்னா will he be able to perceive that? No. அப்போது ஒரு அறிவு வர வேண்டும் என்று சொன்னால் there has to be two things. ஒன்று, இங்கிருந்து அந்த ஒலி வர வேண்டும், இன்னொன்று அவருடைய காது அதை கேட்க வேண்டும். Same thing is true with faith. இந்த ஐம்புலன்கள் கண், மூக்கு, காது, வாய், தொடுதல், இந்த 5 புலன்களுமே எப்படி செயல்படுகிறது என்றால், எல்லா இடங்களிலேயும் நமக்கு நரம்புகள் இருக்கின்றன. அந்த நரம்புகள் இங்கிருந்து தகவலை மூளைக்கு கொண்டு செல்கின்றன. அந்த நரம்புகளுக்கு பெயர் சென்சரி நர்வ்ஸ். அது சென்ஸ் பண்ணுகிறது, சென்ஸ் பண்ணி தகவல் கொடுக்கிறது. ஆக இந்த நரம்பு செத்து போய் விட்டதென்றால் வலியே தெரியாது, இல்லை என்றால் உணரவே முடியாது. ஸோ அதுபோலத்தான் இன்றைக்கு சிலருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. வெறும் உலக அறிவு மட்டுமல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 3வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஞானத்தையே அங்கே பல வகையாக பிரித்து சொல்லுகிறார். ஒருவன் குறை இருந்தால் தேவன் அவனுடைய குறைகளை நிறைவாக்குவார். 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஞானத்தில் ஒருவன் குறைவுபட்டால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் அவரிடத்தில் கேட்க கடவன், அதை கொடுப்பார். அது ஒரு விதமான அறிவு. பிறகு அந்த 3வது அதிகாரத்திற்கு வரும்போது சொல்லுகிறார், ஞானமெல்லாம் ஞானமல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரத்தோடு தொடர்பு இருந்தால்தான் அந்த ஞானம் நமக்குள்ளே இறங்கும். ஆக அன்பானவர்களே, அது எப்படி நமக்குள்ளே இறங்குகிறது என்றால், ஒன்று வேத வசனத்தின் மூலமாக வருகிறது. ரோமர் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். ஸோ இந்த வசனம் நாம் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் வருகிற விசுவாசம். அதன் மூலம் என்ன விசுவாசம் வருகிறது? இப்போ கண்ணை மூடிட்டு ஜெபித்த என்றால் எல்லாம் எனக்கு கிடைக்கும், ரொம்ப பேஸ் விசுவாசம். அதையே வச்சுட்டு ஓட்டாதீங்க. நம்மெல்லாம் விசுவாசத்தில் இன்னும் PhD வரைக்கும் போக வேண்டும். ஆண்டவரை பற்றின அறிவு நமக்கு வர வேண்டும். தேவனை அறிகிற பவுல் சொன்னார், பவுலுக்கு வேத அறிவு இருந்தது இல்லையா சவுலாக இருக்கும்போது. ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை தமஸ்குவுக்கு செல்லுகிற சாலையிலே சந்தித்தார். விளைவு என்ன? பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவு வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். அப்படி பவுல் அறிந்து கொண்டதனால்தான் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று சொன்னார். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசம் அறிவினால் வருகிறது. அறிவற்ற ஒரு விசுவாசம் அல்ல. இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல. நம்முடையது உண்மையான நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்றால் என்ன? ஆங்கிலத்தில் மூட நம்பிக்கைக்கு என்ன பெயர்? பிளைண்ட் பிலீஃப் என்று சொல்லலாம். வேற ஒன்று சூப்பர்ஸ்டிஷன், ஐதீகம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில
மதங்களிலே, மத நம்பிக்கைகளிலே இதை ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால், இங்கே தான் அவர் பிறந்தார் என்று ஒரு ஐதீகம் என்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே தான் பிறந்தார் என்று ஒரு நம்பிக்கை என்ற அர்த்தம் அல்ல, ஒரு மூட நம்பிக்கை என்று அர்த்தம். நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது? From the word of God and from the Spirit of God. God reveals revelation knowledge. தீத்துவுக்கு எழுதின நிருபம் பாருங்கள். தீத்து 1வது அதிகாரம், சீக்கிரம் முடித்து விடுகிறேன், சில நிமிடங்களிலே முடித்து விடுகிறேன். தீத்து 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். யாரோ சத்தமாக வாசிங்க. பொய் உரையாத தேவன். என்ன அற்புதமான பெயர் இல்லையா நம்முடைய தேவனுக்கு, பொய் உரையாத தேவன். ஓகே, ஆதி காலம் முதல். எப்போ முதல்? ஆதி காலம்னா எப்போ? ஃப்ரம் தி டைம் ஆஃப் கிரியேஷன். ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். நித்திய ஜீவன் எப்போ வந்தது? இயேசு வந்த பிறகு இல்லை. அந்த வாக்குத்தத்தம் எப்போ கொடுக்கப்பட்டது? ஆதி காலத்தில், ஆதி ஆகமத்தில். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே, பாவத்தின் சம்பளமாக மரணம் வந்த உடனே கொடுக்கப்பட்டது நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தம். அவர் மனிதனுக்கு மீட்பின் வழியை அன்றைக்கே ஏற்படுத்திவிட்டார். இந்த தீத்து நிருபத்தை நமக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. தீமோத்தியாவது கொஞ்சம் படிப்போம். தீத்துன்னா ரொம்ப நாட் இம்பார்ட்டன்ட்னு நினைத்து விடுகிறோம். எவ்வளோ அழகாக பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்கள். தீத்துவுக்கு நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி, அதை குறித்த ஃபெய்த், அதை குறித்த ஹோப், அதை குறித்த பிலீவ், அதை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம். யூனோ, சத்தியம் என்பது ஃபிசிக்ஸ் சத்தியம் இருக்கிறது, கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் இருக்கிறது, நிறைய சத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு என்ன தேவை? மனிதனுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன சத்தியம் வேண்டும்? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் வேண்டும். சத்தியத்தை, அறிவு மட்டுமில்லை, அறிவும், எஸ், என்ன விசுவாசத்துக்கு கூட என்ன வேண்டும்? அறிவும் வேண்டும். அறிவு இருந்தால்தான் விசுவாசம் வரும். இது ஒரு மூட விசுவாசம் அல்ல, இது அறிவுள்ள விசுவாசம். கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் அறிவுள்ள விசுவாசம். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த அறிவும் விசுவாசமும் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு அறிவைத்தாரும், உம்மை அறிகிற அறிவைத்தாரும். ஆண்டவரே, உம்மை பற்றின விசுவாசத்திலே இன்னும் தெளிவைத்தாரும் என்று நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். 4வது வசனம். வெளிப்படுத்தினார். இது ஒரு வெளிப்பாடு. How do we know all this? God has revealed. நான் சொன்னேன், செவிடாக இருந்தால் எவ்வளவுதான் ஒலி எழுப்பினாலும் அவருக்கு போய் சேராது. அதே போல எவ்வளவு பாம்பு செவி என்பார்களே, அதுபோன்ற கூர்மையான கேட்கும் திறன் உள்ளவர்களாக இருந்தாலும் இங்கே ஒலி எழுப்பவில்லை என்றால் ஒன்றுமே கேட்காது. It takes both sides. அதே போல மனிதன் எவ்வளவுதான் தேவனை தேடினாலும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினால் அன்றி அவனால் கண்டுகொள்ள முடியாது. அத்தேனே பட்டணத்திற்கு போய் நின்று பவுல் என்ன சொன்னார்? நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவன், நான் அவரைத்தான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். அறிவிக்க என்றால் என்ன? உங்கள் அறிவுக்கு அவர்களை புகுத்த வந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறேன். தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆண்டவரே, அறிந்து விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல்
விசுவாசித்து நடக்கிறோம். இயேசு தோமாவிடத்தில் சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஆகவே தொட்டால் தான் நம்புவேன், பார்த்தால் தான் நம்புவேன் என்றல்ல, அதைவிட மேலான ஒரு சோர்ஸ் இருக்கிறது. அதுதான் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், இந்த வெளிப்பாடினால் கிடைப்பது. தேவன் தம்முடைய சித்தங்களை, தம்முடைய ரகசியத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரியும், மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அவருடைய சத்தத்தை, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன என்று சொல்கிறார். அவருடைய சத்தத்தை அறிந்து அதை விசுவாசிக்கும் விசுவாசிகளாக நாம் வாழ தீர்மானிப்போம். இந்த அறிவுக்காக வாஞ்சிப்போம். பேதுரு, ஏற்கனவே சொன்னேன், பேதுரு அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டவர், தப்பெல்லாம் செஞ்சு கற்றுக்கொண்டவர். கடைசியாக நிருபத்தை எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் வளர விரும்புகிறோம், விசுவாசத்தில் வளர விரும்புகிறோம், விசுவாசி என்பதிலே தெளிவாயிருக்க விரும்புகிறோம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க விரும்புகிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்ததாக இருக்கும். கண்களை மூடி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக நன்றி அப்பா. எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக பாவித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு உம்மை வெளிப்படுத்தி எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறீர், எங்கள் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை அறிகிற அறிவின் மேன்மை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் வாஞ்சித்து நேசித்து அதிலே திளைத்து வாழும் அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய வசனத்தின் மூலமும் ஆவியானவரின் வெளிப்பாடுகள் மூலமும் எங்களுக்குள்ளே உம்மை இன்னும் அதிகமாக பெருகச் செய்து நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.